வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் வீடியோ போட முடியல. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழமொழி இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தோம். சரிங்களா, யூனிட் 5ல் பொது தமிழில் பழமொழி இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. சரிங்களா, அதுலேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ அதை எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ 2025 இந்த புது சிலபஸ் மாற்றலேருந்து 5 எக்ஸாம் நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும். அந்த கொஸ்டின்ஸ் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட் வச்சுருக்கேன். அதில் பழமொழி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஓவரால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா, அதை எப்படி படிக்கணும், எந்த மாடலில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத. சரிங்களா, இது நான் இதில் என்ன எடுத்து வந்திருக்கேன்னா 6th-லேருந்து 10th எங்கெங்கெல்லாம் பழமொழி இருக்கோ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, இதை படிச்சுட்டு அந்த கொஸ்டினையும் பார்த்திங்கன்னா ஓரளவு புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸும் பார்ப்போம். சரிங்களா, இப்போ இதில் 3 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு 10th புக்கு ரிவர்ஸ்லேருந்து 10th 9th அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா, சரி, இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் அதில் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால்னால் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சாப்பாடை நல்லா மென்று அதை நல்லா அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. நல்லா அதை ருசித்து நம்ம அந்த உமிழ்நீர் ஃபுல்லாக அதை நனைச்சி அப்படி சாப்பிட்டா அது நம்மளுக்கு என்றைக்குமே எந்த நோய் நொடியும் வராது. அதுதான் இங்கே அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம்னா என்ன? அதாவது சாப்பாடு உப்பு இல்லாத பண்டம் நம்மளால் சாப்பிட முடியாது, குப்பைக்கு தான் அதை போடுவாங்க. அதே மாதிரி 3வது பாருங்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இங்கே ஒரு பானை சோற்றுக்குன்னா என்ன குறிக்குது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதாவது ஒரு பானை நிறைய நம்ம சாப்பாடு ஆகணும், ஒரு பருக்கை தான் எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒருத்தவங்களோட நம்ம பழகுறோம் அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்க எல்லாரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு கேரக்டர், யாராவது ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரிஞ்சால் அவங்களோட கேரக்டரை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். அதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். விருந்தும் மருந்தும் 3 நாள். அதாவது ஒரு கெஸ்ட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வீட்டில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கான மரியாதை கிடைக்கும். அதிகமாக நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடையாது. அதே மாதிரி மருந்து நம்ம எடுத்துக்கிறோன்னா எந்த ஒரு மருந்துமே அளவோடு தான் எடுத்துக்கணும். 3 நாளைக்கு மேலே போச்சுன்னா அது என்னது, அது பாதிப்பு தான். சரிங்களா, அதுக்கப்புறம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சியது, உங்களுக்கே தெரியும். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னா இங்கே உப்பு அப்படிங்கிறது உப்புங்கிறது சால்ட்டை குறிக்கலை, உப்புங்கிறது உணவை குறிக்குது. சரியா, உப்பிட்ட வரை அப்படிங்கிறது உணவை குறிக்குது. அதாவது சாப்பாடு போட்டுறவங்கள என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. நன்றி மறவாமை அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்குது. சரியா, உப்பிட்ட வரைனா உணவு அழித்தவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து 9th புக்கு பாருங்கள், நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு வயல்னு எடுத்துக்கிட்டால் அங்கே நெல் மட்டும் இருக்காது, சின்ன சின்ன செடியெலாம் புல் அந்த மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர். அதாவது ஒரு விஷயம் நெல்லுக்கு அழிக்கிற தண்ணீர் பக்கத்தில் இருக்க எல்லா செடிக்குமே போகுமா, அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நம்ம சொல்கிறோம்னா அது அவங்களுக்கு பயன் கொடுக்கும். சரிங்களா, அடுத்து தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர்னால் இப்போ தண்ணீர்னாலே அதோட தன்மை என்னது, அந்த நெருப்பு அணைக்கிறது தான். சரிங்களா, அது தண்ணீரோட தன்மையே அதுதான். ஏதாவது நெருப்பு இருந்துச்சுன்னா அதை அணைக்கக்கூடிய தன்மை. அது வெந்நீராக இருந்தாலுமே அது அணைக்கும். அதுதான் தண்ணீரோட தன்மை. சரியா, அதுக்கப்புறம் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாறையில் தண்ணி பட்டு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா,
பாறையில் வந்து பாறைக்கிட்ட தான் நிறையா வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பட அது என்னது கரைஞ்சிக்கிட்டே வரும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் கழித்து அது கரைஞ்சிரும். அந்த மாதிரி தான் மெல்ல பாயும் தண்ணி கல்லையும் கரைக்கும்னா ஒரு விஷயம் வந்து மெதுவாக அது பண்ணாலுமே அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், அந்த தண்ணி பாறையில் பட அந்த கல் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ கிணத்துக்குள்ளே ஒரு கல் போட்டால் அது கொஞ்சம் நாள் கரையும்ல, அந்த மாதிரி. அடுத்து கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளம் வந்து ஆற்றுல தான் வரும், கிணத்துல வராது. சரியா? அந்த தண்ணி எல்லாமே எங்கே போகும்? வெள்ளம் வந்து வெள்ளத்தில் இருக்க தண்ணி வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா ஆறில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போகும். ஆனால் கிணத்து தண்ணி வந்து என்னவாகும், கிணத்துக்குள்ளே தண்ணி வந்து போச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஊற்று நீராகி திரும்ப நம்மளுக்கு தான் கிடைக்கும். அந்த தண்ணியை வந்து கொண்டு போக முடியாதுல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பழமொழியை வந்து விடுபட்டு கொடுக்குற மாதிரியும் கொடுப்பாங்க, இல்லைனா மீனிங்காகவும் கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து தட்டான் பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் மழை வரும். தாளம்னா தாழ பறந்தால்னா என்னது, தாழ்ந்து கீழே இறங்கி. சரியா? அதாவது அது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான செய்தி தான். இப்போ தட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பறந்துச்சுன்னா மழை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தட்டாம்பூச்சி வந்து மேலே பறக்கிறது வந்து ரொம்ப கீழே இறங்கி பறந்துச்சு அப்படின்னா அது என்னவாகும், மழை வர்றதுக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? தட்டாம்பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் என்ன வரும், மழை வரும் அப்படிங்கிறது தான். அது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்லி வச்சது. அடுத்து இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. அதாவது நம்ம இளமையில் கற்றுக்கிற கல்விங்கிறது எப்பயுமே என்னது, ஆழமாக பதிஞ்சிருக்கும் மனசில் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அதுக்கப்புறம் பாருங்கள், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அதாவது பழக தான் ஒரு விஷயம். ஒரு ஓவியம் என்னைக்கு வரைய வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகி வரைய முடியுதோ அதே மாதிரி பேச தான் தமிழ் வந்து என்னவாகும், வரும் அப்படிங்கிறது தான் இதோட பழமொழி. சரிங்களா? அடுத்து கல்லாடம்ங்கிறது ஒரு கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு கல்லாடம் அப்படிங்கிறது ஒரு பாடல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் கிடையாது, கல்லாடம் அப்படிங்கிறது தமிழில் வந்து ஒரு பாதி கற்றுக்கிட்டது. சரியா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சது. ஓகேவா? கல்லாடம் படித்தவரோடு சொல்லாதுன்னா நல்லா அறிவாளி, அவங்களோட வந்து போட்டி போட்டால் நம்ம தான் என்னவாகும், தோற்று போவோம். சரிங்களா? தமிழில் ஒரு விஷயத்த கல்லாடம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதை வந்து நம்ம தான் தோற்று போவோம். அதனால் அவங்கக்கிட்ட வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனா என்ன, அவங்க படித்தவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு தான். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்களேன், பழமொழியில் இந்த விடுபட்ட சொற்களை தான் குரூப் 2ல் 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இந்த மாதிரி தான் பேட்டர்னில் கேட்பாங்க. அப்புறம் பாருங்கள், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் என்ன பண்ணும், கரைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த தண்ணீர் வந்து என்னவாங்க, தண்ணீரோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலுமே அது என்னவாகும், தொடர்ந்து முயற்சி பண்ணால் அதை வந்து அந்த கல்லை வந்து கரைக்க முடியுதுல, அதுதான் இதுக்கான அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வந்து என்ன பண்ணிடலாம், தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அதாவது தொடர்ந்து அந்த தண்ணீர் வந்து அதில் பட்டு பட அந்த கல் வந்து என்னவாகும், கரைஞ்சிரும். சரிங்களா? அடுத்து உப்பிட்ட வரைங்கிறது இங்கே அதுதான். உப்பிட்ட வரைனா நன்றி மறவாமை. ஒரு விஷயம் அவங்க சாப்பாடு போட்டவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 10th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அதாவது சுடர் விளக்குனா இங்கே என்ன குறிக்குது, அதாவது ஒருத்தவங்க என்ன தான் வந்து பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு தகுந்த கைடு, ஒருத்தவங்க கைட் பண்ணுறதுக்கு ஒரு துணை வேண்டும். சரிங்களா? ஒரு விளக்கு இருந்தாலும் சரியா, சுடர் விளக்காக இருந்தாலுமே என்ன பண்ணணும், ஒரு தூண்டுகோல் வந்து வேணும். சரிங்களா? அதாவது எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி வந்து வேணும்
அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு சுடர் விளக்காக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் ஊக்கம் இருந்தனால தான் அவங்க முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு சான்றாக கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே அர்த்தம். சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேண்டும். சரியா? அடுத்து பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வைனா என்னது? நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் நல்ல ஒரு, எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும், நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் செல்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உண்மையான செல்வம்ங்கிறது நோய் இல்லாமல் வாழ்கிறது தான். சரிங்களா? அதை விட வேறு எந்த செல்வமே நல்ல செல்வம் கிடையாது. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. சரியா? உழைப்பின்றினா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, உழைக்காமல் அதுக்கான ஊதியத்தை நம்மளுக்கு கிடைக்காது. எந்த ஒரு முயற்சி பண்ணாமல் அதுக்கான எந்த இதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். அடுத்து, படித்தால் அறிவோம் ஆற்றாது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் படித்தா மட்டும் போதாது. சரியா? அந்த அறிவு இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு போதாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அனுபவ அறிவு, எல்லா அறிவுமே நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அறிவே ஆற்றல். சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா மன வலிமை மட்டும் இருந்தால் மன வலிமை மட்டும் போதாது. அப்புறம் உடல் வலிமை மட்டும் போதாது. அறிவு என்ன வேணும்? அறிவும் இருக்கணும் சில இடத்துல. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு உதவி பண்ணும். சரிங்களா? உடல் வலிமை இருந்தால் மட்டும் போதாது, நம்மளுக்கு அறிவுங்கிற அந்த வலிமையும் அதிகமாக இருக்கணும். அதுதான் இதோட பொருள். அடுத்து, தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். அதாவது நம்மளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதுக்கான தேவைகள் எல்லாமே எடுத்த பிறகு தான் என்ன வரும், நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் இதுக்கான பொருள். சரிங்களா? தனக்கு மிஞ்சிய தானம்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து, நம்மளுக்கு கிடைச்சது என்னென்னலாம் கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், தர்மம் பண்ணணும். அடுத்து, பேராசை பெருநட்டம். அதாவது உங்களுக்கே தெரியும், பேராசை இதெல்லாம் ஈஸியானது தான். அதுக்கப்புறம், முல்லை முள்ளால் எடுனா ஒரு விஷயத்த, இப்போ ஒரு விஷயம், ஒரு பெரிய துன்பம் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு நிகராக ஏதாவது அதுக்கான விஷயத்த, அந்த ஆயுதத்தை வச்சே அதை சால்வ் பண்ணுறது. அதுதான் இதுக்கான பொருள். சரிங்களா? ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று தப்பாக நடக்குதுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே போய் அந்த இதை சால்வ் பண்ணுறது, அந்த பிரச்சனையை வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் முல்லை முள்ளால் இடு. அதுக்கப்புறம், எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. அதாவது எலி வலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே வலைங்கிறது ஒரு பொந்து மாதிரி. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, தனி வலைனா இங்கே என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பங்களாலாம் இல்லை, ஒரு தனக்கான சின்ன வீடு. சரிங்களா? அடிப்படை வசதி இருக்கிற வீடு இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் அது என்னது, சிறப்பு அப்படிங்கிறதா இங்கே பொருள். ஓகே? வலைங்கிறது இங்கே எலிக்கு பொந்து தானே வரும். அதாவது மனுஷங்களை நம்மளை பொதுவாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன வீடுனாலும் அது நம்மளுக்கான வீடாக இருக்கணும், நம்மளுக்கான சொந்த வீடாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். குறை கூடம் கூத்தாடும்னா, அதாவது அறிவாளிங்க எப்பயுமே நிறையா தெரிஞ்சவங்க என்னது, நிறை கூடம் மாதிரி. சரிங்களா? நிறை கூடம் மாதிரி தழும்ப மாட்டாங்க, ரொம்ப ஆரவாரம் பண்ண மாட்டாங்க. அறகுறையாக தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலுமே கத்திக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவலா பண்ணுவாங்கள்ல, அதுதான் குறைகூடம் கூத்தாடும். பணம் பத்தும் செய்யும்னா, பணம் எல்லாமே பணம் தான், அது உங்களுக்கே தெரியும். புலி பசித்தாலும் புல்லை தினாது. அதாவது புலி என்ன தான் அதோட கொள்கையை என்ன, இப்போ அது என்றைக்குமே பசித்தாலும் அது புல்லை திங்காது. அதோட கொள்கையை விட்டு கொடுக்காது. அதே மாதிரி தான் சான்றோர்களை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. சான்றோர்கள் என்றைக்குமே அவங்களோட நிலையிலேருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு நிலையிலேருந்து மாறாமல் இருக்கிறது என்ன தான் நடந்தாலும். ஓகேங்களா? காலம் பொன் போன்றது. அதாவது காலம்ங்கிறது ஒரு பொன் மாதிரி, என்றைக்குமே அதை வீண் பண்ணக்கூடாது. வருமுன் காப்பதை சிறந்ததுன்னா என்ன, அதாவது ஒரு விஷயத்த வந்த பிறகு யோசித்து அதை பதற்றமாக அடைஞ்சி அதுக்கான இதை சொல்யூஷனை தேடுறதை விட அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறந்ததுங்கிறாங்க.
அடுத்து பாருங்கள், முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அதிகமாக நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதற்கான செயலுமே சக்ஸஸ் ஆகும். திருனா செல்வம் நிறையா கிடைக்கும். சரிங்களா, முயற்சி பண்ணால் அதுக்கான பலன் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு கிடைக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? முடவன்னா இங்கே வந்து கை கால் அவங்க இல்லாதவங்க, அவங்க வந்து பேராசைப்படுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா, அங்கே போய் அதில் மரத்தில் ஏறி கொம்பு தேன் வந்து எடுக்க முடியாது. அது வந்து ஒரு பேராசை மாதிரி தான். சரிங்களா, அடுத்து அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அதாவது ரொம்ப விடாமுயற்சி. சரிங்களா, அதிகமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கான வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பழமொழியோட பொருள். யானைக்கும் பானைக்கும் சரி, அதாவது இது வந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயத்த வந்து என்னது யானையாக இருந்தாலும் சரி பானைக்கும், இது வந்து யதார்த்தமான ஒரு சொல்கிறது தான். சரிங்களா, இது பழமொழிங்கிறது ஒன்று, ஆனால் அதோட தன்மையை குறிக்குது. சரிங்களா, யானைக்கும் பானைக்கும் சரிங்கிறது ஒரு தன்மையை குறிக்குது. சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், யானைக்கும் பானைக்கும் சரி, இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இதை வந்து ரொம்ப டெப்த்தாக ஆராய வேண்டாம். யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிறது இது சொல்கிறது, நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது, அவ்வளோதான். அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம். எந்த ஒரு தொழிலையுமே சுத்தமாக நேர்மையாக செஞ்சால் அதுக்கான இது வந்து நம்மளுக்கு நல்லதாக நடக்கும். இனம் இனத்தோடு சேரும். அதாவது எது வந்து ஒரே தன்மையோட குணமாக இருக்கோ அது வந்து எல்லாமே அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே ஒன்றா இருக்கும். சரிங்களா, வீட்டில் எலி வெளியில் புலி. அதாவது வீட்டில் இருக்க சொந்தக்காரங்கத்தில் இல்லை என்னது வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு வெளியே வந்து புலி மாதிரி நல்லா வந்து என்ன பண்ணுறது, நம்மளோட வீரத்தை காட்டுறது, அந்த மாதிரி இருக்கிறது. சரியா, ஆனால் ஒரு சில பேர் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, புலி மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து எலி மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. அதாவது ஒரு விஷயம் நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போகாமல் அந்த தோல்வியிலேருந்து நம்ம நல்ல என்ன பாடம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா அது அடுத்த இதில் வந்து வெற்றிக்கு கொண்டு போகும், வெற்றிக்கான பாதையை. சரிங்களா, கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டது என்றைக்குமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியாது, அது அவ்வளோ. சரிங்களா, நிறையா இருக்குது கல்விங்கிறது. நம்ம டெய்லி நம்ம கற்றுக்கிட நம்ம வந்து கடுகளவு தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தேடி தேடி கற்றுக்கணுமா. ஏன்னா நம்ம இருக்கிற நாளுங்கிறது கொஞ்சம்தான். அவங்களுக்கு வாழ்நாளுங்கிறது யாருமே இந்த உலகத்தில் நிலைச்சி இருக்க முடியாது. அந்த வாழ்நாளுங்கிறது கம்மியான நாள் தான் எப்பயுமே. சரிங்களா, அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து என்னது அந்த கல்விங்கிற கரையில் நம்ம நல்ல இதை வந்து தேடி தேடி கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆழம் அறியாமல் காலம் விடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் 100 தடவை ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்த பண்ணணும். சரிங்களா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்போம், தெய்வம் இன்னொன்று பிளான் பண்ணணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போதே அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அதுக்கான வாய்ப்பை பிடிச்சிட்டு நம்ம முன்னேறணும். அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நேரம் வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையணும். பழக பழக பாலும் புளிக்கும். எந்த ஒரு விஷயமானாலுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து சலிச்சு போயிரும்ல, அதுதான் இங்கே குறிக்குது. ஓகேவா, அடுத்த அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம். அதாவது பார்த்திங்கன்னா அரசன் வந்து அன்னைக்கே தண்டனை கொடுத்துருவான் ஒரு விஷயத்துக்கு, தெய்வம் வந்து பொறுமையாக இருந்து என்ன பண்ணும் அதுக்கான தண்டனையை வந்து கொடுக்கும். சரிங்களா, அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறாங்களோ அது நம்ம முகத்திலே காட்டி கொடுத்துரும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து பார்க்க வெளி தோற்றம் வந்து நல்லா இருக்குது, அது வந்து தோற்றத்தை வச்சு அது எல்லாமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. சரிங்களா, நல்லா கவர்ச்சியாக நல்லா வந்து ஒரு நல்லா ஒரு தெரியும்ல நம்மளுக்கே ஒரு பொருளை பார்த்தா அது ரொம்ப வந்து நல்லா பிரகாசமாக நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு கெட்டதாக கூட இருக்கலாம். அதுதான் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை, நல்ல விஷயம் கிடையாது. குறைக்கின்ற நாய் கடிக்காதுன்னா அவங்களுக்கே தெரியும். சரிங்களா, அதிகமாக வந்து நாய் வந்து அந்த குறைக்கிற விஷயம்
அது வந்து என்ன கடிக்காது அப்படிங்கிறது தான் பழமொழி. சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னா சின்ன விஷயமா இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் சரிங்களா. சின்ன பையனாக இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சின்ன துரும்பாக இருந்தாலுமே பல் குத்த உதவும்னா இங்கே வந்து ஒரு அறிவாளி சின்ன பையன்டையுமே நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஆளை வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். காலத்தை கடமை, அதாவது காலத்தை கடமை செய்தால் காலத்தை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், நேரம் வந்து கிடைக்காது, நம்ம கடமையை அன்னன்னைக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. உயிர் கொடுப்பான் தோழன்னா என்னது, ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து உயிர் கொடுக்குறவன் தான் உண்மையான தோழன். அடுத்து தன் கையே தனக்கு உதவி. யாரையுமே நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையுமே. இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டே இருந்தாலுமே நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபானாலும் சரிங்களா, உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபானாலும் உங்கள் கையால் ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு தையல் விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தினால கற்றுக்கிட்டு ஏதோ சரிங்களா. ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் இருப்பீங்களே, அவங்க வந்து சொந்தமாக ஏதோ ஒரு விஷயத்த வீட்டில் பண்ணியும் நம்மளுக்கான இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கான மதிப்பு இருக்கும். யாரையும் நம்பி நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நம்பி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதான் தன் கையே தனக்கு உதவி. அடுத்து இங்கே வந்து வாழ விடு, அதாவது வால் புள்ளி வைக்கலை, டைப்பிங் மிஸ்டேக். வாழ்னா இங்கே என்ன கொடுத்து, நம்மளும் வாழணும், பிறரையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும் சரிங்களா. அடுத்து உன்னை போல் பிறரையும் நேசி. உன்னை போல்னால் இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்கு என்னென்ன தேவைகள்லாம் சந்தோஷம்லாம் இருக்கும் அதே மாதிரி பிறருக்கும் இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதே மாதிரி பிறவங்களையும் நேசித்து வாழணும். அடுத்து பாருங்கள், ஒழுக்கம் உயர்வு தரும் சரிங்களா. ஒழுக்கமான விஷயந்தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். ஒழுக்கம் இல்லாத எந்த ஒரு செயலுமே என்ன இருக்கும், அது வந்து என்றைக்குமே சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். அடுத்து நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். ஒரு விஷயத்த நம்ம நல்லதாக யோசித்து நல்ல திட்டம் போட்டு பண்ணால் அந்த செயலுமே முடிக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் தரும் சரிங்களா. அடுத்து பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். அதாவது ஒரு விஷயம் துன்பம்ங்கிறது இங்கே பட்ட காலிலேனா ஒரே இடத்துல திரும்ப வந்து துன்பம், திரும்ப அந்த துன்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது சரிங்களா. திரும்ப அதே கஷ்டம் வர்றது தான் இதுக்கான பொருள் சரியா. பட்ட காலிலேங்கிறது இந்த திரும்ப அந்த துன்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது ஓகேவா. ஒரே விஷயம் பிரச்சனை திரும்ப வர்றது. செய்வன தெரிந்த செய்யணும். உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்த திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்ல செய்யணும். ஒரு விஷயத்த பண்ணுறோங்கிறத நல்ல தெளிவாக செய்யணும் சரிங்களா, அதுதான் நல்லது. அடுத்து ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. ஒரு விஷயத்தில் நம்ம மேலே போய்கிட்டே இருந்தாலும் அதுக்கான திடீர்னு ஒரு இடத்துல இறக்க வரும்போது நம்ம அந்த விஷயத்த நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும் சரிங்களா. வாழ்க்கையில் மேடு பள்ளம்ங்கிறது உண்டு தான் சரிங்களா. சிந்தித்து செயல்படணும். ஒரு விஷயத்த நம்ம யோசித்து எது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து எல்லாமே நல்லதாக தெரியும், ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் இதுக்கு வந்து அதுவே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுதான் இக்கரைக்கு பச்சை. ஆறில்லா ஊருக்கு அழகு பால்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஊர் எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறோ இல்லை ஒரு குளமோ இருந்தால் தான் அந்த ஊரே அழகு சரிங்களா. இல்லைன்னா அந்த என்னவாகும், அந்த ஊரே வந்து அழகற்ற தன்மையாக தான் அது ஒரு அழகே இல்லாததான். எல்லா ஊர்லேயுமே ஏதோ ஒரு சின்ன குளமோ ஏதோ ஒரு ஆறோ இருக்கும் சரிங்களா. ஆறில்லா ஊருக்கு அழகு பால்னா ஆறில்லாத ஊர் வந்து அழகே இல்லாதது தான். அடுத்து பாருங்கள், டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அதாவது சரியான பழமொழி, அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாம் ஒன்று நினைக்க, அதாவது அந்த ஆர்டரை
கேட்டிருக்காங்க ஆர்டர் ஃபார்ம் பண்ணி 2022 குரூப் 4ல். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சரிங்களா, நம்ம ஒரு விஷயம் நினச்சோம்னா தெய்வம் இன்னொன்று நினைக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள் 9th ஓல்டு தமிழ் புக்கில் 5ல் வளையாதது 50ல் வளையுமா. அதாவது சின்ன வயசுலேயே ஒரு விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக கண்டித்து பண்ணலைன்னா அது வந்து என்றைக்குமே அது வந்து திருந்தாது. அதுதான் உயிர் காப்பான் தோழன், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம். சரிங்களா, வல்லவன்னா ஒரு திறமசாலிக்கு பெரிய ஆயுதம்லாம் தேவையே இல்லை. சரிங்களா, ஒரு சின்ன விஷயம் கிடச்சாலும் அதை பிடிச்சிட்டு அவன் வந்து அதை ஒரு ஆயுதமாக பண்ணி அந்த போரில் ஜெயிப்பான். அந்த மாதிரி தான் ஒரு திறமையானவனுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடச்சாலும் அதை பயன்படுத்தி வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுவான், முன்னேறுவான். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும்ங்கிறது இங்கே என்னது, நம்மளுக்கு கூட பிறந்த உறவினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்ன ஏதோ ஒரு பாதிப்பு நடந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், துடிக்கும். இப்போ நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி யாரோ ஒரு நெருங்கினவங்க, யாராவது நெருங்கிய நண்பர் அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை நினச்சி நம்மளுக்கு பதட்டம் அடையும், பயப்படுவோம். அந்த மாதிரி தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஓகேவா. அதுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூனால தான் அப்படி இருக்குது. போக போக வந்து சரியாயிரும். சரியா, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிங்க. ஓகேவா. அடுத்து அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னா, ஒரு அழுத பிள்ளை அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே பழமொழி. ஓகேவா. தேவையான விஷயத்த இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா மற்றவங்களுக்கு தெரியாது எது தேவை எது தேவையில்லைன்னு. இது இவங்களுக்கு தேவையான நம்மளுக்கு கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ அந்த கேட்டால் தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கானதை நம்ம தான் முயற்சி பண்ணி நம்மளுக்கு வாங்கிக்கணும். சரியா. விளையும் பயிர் முளையிலே தெரியும். அதாவது சின்ன விஷயத்துலே ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்து சின்ன வயசுலேயே அவன் வந்து அவனோட கேரக்டரை வச்சு அவன் எப்படி வந்து பெரிய ஆளாகி அவன் வந்து நடந்துக்குவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். முதற்கோணல் முற்றிலும் கோணல். முதல்ல வந்து நம்ம கரெக்டாக பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் அதை வந்து அந்த விஷயம் நேராகவே நடக்காது. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னா என்ன, அதாவது ஒரு கம்பன்கிறது ஒரு புலவர் கவிஞர். சரியா, அவர் வந்து வீட்டில் இருக்க அவரே நல்ல ஒரு கவி. அவர் வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல இசை வந்து கவி எல்லாமே பாடும்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஞானி நல்ல ஒரு திறமையானவங்கள கூட வச்சுருந்தா அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு வரும். அதுதான் இங்கே வந்து பழமொழியோட பொருள். அவங்கள மாதிரியே நம்ம இருப்போம். இப்போ நல்லவங்க கூட இருந்தால் நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வரும்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கல்லிலே நார் உரிக்க முடியுமா, அதாவது அது வந்து இயலாத செயல் தான். சரிங்களா, ஈரம் இல்லாத ஒரு இறக்கம் இல்லாத கல்லில் என்னது அந்த ஈரம் இல்லாத விஷயத்தில் வந்து என்ன பண்ண முடியாது, நார் உரிக்க முடியாது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அதாவது அன்பு இரக்கத்தோடு பேசுனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கரைஞ்சி போவாங்க. அதுதான் இங்கே வந்து பழமொழி. அடுத்து வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். அதாவது நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது, எல்லா விஷயம் இருக்குது, அதோட அருமை தெரியாமல் நம்ம ஊராக சுற்றி தேடிக்கிட்டு இருக்குது. தர்மம் தலை காக்கும். சரிங்களா, தர்மம்னா என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும். எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு மூலம் ஒன்று இருக்கும்ல, ஒரு சின்ன அந்த விஷயத்த கிள்ளி எரிஞ்சிட்டா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வருது, எதனால் வருது அப்படிங்கிற அந்த இதை கண்டுபிடிச்சிட்டா அதை வராமல் தடுக்கலாம். சரிங்களா, அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறத விட அது ஏன் வருது அப்படிங்கிற முன்னாடியே அதை கிள்ளி எரிஞ்சிட்டோன்னா அது என்னவாகும், அதுக்கான அந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப வராதுல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதோட சின்ன விஷயத்த மூல விஷயத்த அது ஏன் வருதுங்கிறத வந்து கிள்ளி எரிஞ்சிட்டா அடுத்து வராது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வேலியே பயிரை மேய்ந்தார் போலங்கிறது அந்த கடமை. அந்த சில நேரத்தில் வேலியே வந்து என்னவாகும், அந்த கடமை உணர்வு இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா, அதுதான் வேலியே பயிரை மேய்ந்தார் போல. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. அதாவது தானம் கொடுத்த மாட்டேன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து ஓசியில் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, அதோட குறை வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரி, ஓசியில் ஏதோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதை வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
அதை வந்து என்ன குறை, அதை வந்து குறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தோன்னா அதுவும் கிடைக்காது. அப்படிங்கிறதான் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. அடுத்து பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னா ஒருத்தவங்க வந்து பண்ணுற பழிக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது. ஓகேவா. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாத. அதாவது இரவில் வந்து அந்த சுவரு கூட கண் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் நம்ம சின்ன வயசில் பழக்கிற பழக்கம் வந்து மறக்க முடியாது. அது 60 வயசு ஆனாலும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. அதுதான் வந்து தொடர்ந்து வரும். சின்ன வயசு பழக்கம் என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். காலத்திற்கேற்ற கோலம் கொள்னா என்னது, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும். நம்மளை காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து எந்த காலத்துலேயுமே எந்த இடத்துலையுமே பொழைச்சிக்கலாம். அதுதான் காலத்திற்கேற்ற கோலம் கோலம் போடுறது கிடையாது. சரியா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணணும், நம்ம வந்து யோசித்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். மாறி அல்லது காரியம் இல்லைன்னா, அதாவது மாறினா மழை. சரிங்களா. மழை இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு காரியம், நல்ல விவசாயம், எந்த உணவுப் பொருளுமே நம்மளுக்கு கிடைக்காது மழை இல்லாத காலத்தில். சரிங்களா. மழை தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். நுணலும் தன் வாயால் கெடும்னா என்ன, நுணல்னால் தவளை. சரிங்களா. ஒருத்தவங்களாம் பார்த்திங்கன்னா சீக்ரெட்டை வந்து யாராவது சொன்னாலே அதை வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயும் சொல்லிடுவாங்க, ஓட்ட வாய் மாதிரி. சரிங்களா. நுணலும் தன் வாயால் அது மாதிரி தான் தவளையும் மழை காலத்தில் அமைதியாக இல்லாமல் தன்னை வந்து காட்டி கொடுத்து அதுவே இது பண்ணிக்கணும். தனிமரம் தோப்பாகாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களோட உதவியோட ஒரு ஐடியா கேட்டு, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருந்தாலுமே ஓனர் முடிவு எடுப்பார். ஆனால் கூட இருக்க லேபர்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவார், ஐடியா கேட்பார். அதனால் தனிமரம்ங்கிறது தோப்பாகாது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்பு பண்ணலைன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஆளில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரைனா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ப்பனுக்கு மதிப்பு. அதாவது ஒரு அறிவாளிகள் இல்லாத இடத்துல எவனோ ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியும். பெரிய அறிவாளி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரிங்களா. அறிவாளியே இல்லாத இடத்துல ஒரு சின்ன அறிவாளிகள் இல்லாத இடத்துல ஒரு பெரிய இது நல்ல ஒரு விஷயம் இல்லாத இடத்துல சின்ன ஒரு இது தான் பெரிய இது மாதிரி தெரியும். சரிங்களா. சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பெரிய, அதாவது சொல்லுவாங்களே சின்ன சின்ன இதெல்லாம் பெரிய இதாக மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆலை இல்லா ஊருக்கு சர்க்கரை. அந்த ஆலைனா சர்க்கரை ஆலை இல்லாத இடத்துல சின்ன அந்த இழுப்பு பூ கூட ஒரு சர்க்கரை அளவுக்கு, அந்த இழுப்பு பூனா அந்த இடத்துல கொஞ்சம் இனிப்பாக இருக்க இடத்த கூட பெரிய இதாக தெரியுது. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக பெரிய இது மாதிரி யோசிக்கிறது. அதுதான். சரிங்களா. அதாவது அறிவாளிகள் இல்லாத இடத்துல அறிவு குறைந்தவங்கள் தான் பெரிய அறிவாளி மாதிரி தெரிவாங்க அப்படிங்கிறது. புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போலனா என்னது அவங்களுக்கே தெரியும். மற்றவங்க வந்து நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்மளும் அதை வாங்கி நம்மளுக்கான இதை வந்து நம்மளே வந்து வேதனை கொடுத்துக்கிறது. கோபம் குலத்தை கெடுக்கும். அது அவங்களுக்கே தெரியும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கோபம் இருந்தால் அவங்களோட குலமே அழிஞ்சு போகும். பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை மாட்டுவது போல். ஒரு பிள்ளையையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. சரிங்களா. சும்மா இருந்துட்டு பிள்ளைய வந்து கிள்ளிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு போகிறது. அடுத்து தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படை வீரர்கள்லாம் கையாக கும்பிட்டு நம்மளை வந்து வணங்குற மாதிரி வணங்கிட்டு அவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க எப்போனாலும் படையெடுத்து வருவாங்க. சரிங்களா. அதுதான் இங்கே குறியுது. படை வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும். அதுதான் இங்கே அர்த்தம். சரிங்களா. அவங்க வந்து வணங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி படையெடுத்து வணங்குவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க படையெடுக்க மாட்டாங்க அர்த்தம் கிடையாது. நகமும் சதையும் போலனா எப்பயுமே ஒன்றா இருக்கிறது அது தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னா யாருமே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அவங்களோட அருமை தெரியும். அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலினா, புலி வந்து இப்போ பசு வந்து புலியோட தோலை போர்த்துச்சுன்னா அது வந்து புலி ஆகாது.
அடுத்து ஒற்றுமையே வலிமைனா எல்லாருமே ஒன்றுபட்டு வாழ்கிறது தான் வலிமை, அது உங்களுக்கே தெரியும். அடுத்து வல்லவன் வகுத்ததை வாய்க்கால்னா யார் ஒருத்தவன் வந்து நிறைய பணபலம் அதிகாரம் சட்டம்லாம் அவனுக்கு என்னெல்லாம் தெரியும், அதிகாரம் பணபலம்லாம் இருக்கும், அவன் என்ன சொல்கிறானோ அவன் வகுத்தது தான் சட்டம், அது உங்களுக்கே தெரியும். சரியா? சட்டம் வந்து யார் சொல்கிறத கேட்கும், நல்லா பணபலம் உள்ளவங்ககிட்ட அதிகாரம் உள்ளவங்ககிட்ட தான் அவங்க சொல்கிறது தான் சட்டம் வந்து கேட்கும். அடுத்து கை கெட்டியது வாய் கெட்டவில்லை, இதெல்லாம் தெரியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம், நல்ல உடல் நலம் இருந்தால் தான் அது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும். நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு, அதாவது நொறுக்கு தீனினா நம்ம சின்ன சின்ன விஷயத்த நொறுக்கு தீனி மட்டும் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்காது, அதுக்கு வந்து உடல் நலம் தான் கேடு. மீதூன் விரும்பேல்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணோம், மீதூன் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. சரியா? நம்மளுக்கு கரெக்டாக வந்து சாப்பிடணும், அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு அதனாலேயும் அமிர்தமாக இருந்தாலும் அளவாக சாப்பிடணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா உண்டிங்கிறது இங்கே உணவு கொடுத்தவங்கள உயிர் கொடுத்தவங்க மாதிரி என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், பசி வந்திட பத்தும் பறந்தும், அதாவது பசி வந்திடங்கிறது வறுமையை குறிக்குது இங்கே. சரியா? அதாவது பசி வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பறந்து போயிடும், அவன் ஞானம் அறிவு இந்த மாதிரி ஒரு 10 நல்ல நல்ல விஷயம் கூட பறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க, வறுமையை குறிக்குது. அடுத்து உண்டி முதற்றே உலகு, அதாவது இந்த உலகம்ங்கிறது உணவை, இப்போ நம்ம எல்லாருமே உழைக்கிறதுக்கு உணவு தான் அடிப்படையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், உழைக்கிறோம். அந்த 3 வேளை சாப்பாடுக்காண்டி தான் உழைக்கிறாங்க. அப்போ அதுதான் இங்கே. சரியா? உணவு, இந்த உலகமே உணவு அடிப்படையாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்து தொடையற்ற பாட்டு நடையற்ற போகும், எந்த ஒரு பாட்டாக இருந்தாலுமே அது தொடை நயம் இல்லைன்னா அந்த பாட்டு சீர்குலைஞ்சு தான் போகும். ஓகேவா? அடுத்து மேனி துளங்க குப்பை மேனி, அதாவது நம்ம மேனி துளங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு நம்ம உடம்பை வந்து உடம்பு அக உடம்பையும் புற உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கணும். ஓகேவா? காடு இறக்கும் வரை தான் மனித வாழ்வு, இந்த காடு மரம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் வந்து உயிர் வாழ முடியும், அது இல்லைன்னா முடியாது. திணை விதைத்தவன் யார் வந்து என்ன, அதாவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவன் வந்து அதுக்கானதை வந்து அவன் தான் வந்து என்ன பண்ணுவான், எடுப்பான். திணை விதைத்தவன் தான் திணை அறுப்பான் அப்படிங்கிறது. சரியா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எந்த ஒரு உறவுலையுமே நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உறவு வந்து யாருக்குமே கிடையாது, குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா. சரிங்களா? சுற்றம்னா உறவு. ஊழி பேரினும் தம் பேரார், அதாவது ஊழி காலம் வந்தாலும், ஊழி காலம்னா கஷ்ட காலம் வந்தாலும் பெரியவங்க வந்து தன்னோட நிலையிலேருந்து மாற மாட்டாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா அந்த அருமை தெரியாத ஒரு விஷயத்தை குறிக்குது. அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன், அஷ்டபிரபந்தன் அப்படிங்கிறது ஒரு 8 விஷயத்த கற்றுக்கிட்டது, அது தமிழில். சரிங்களா? அதை கற்றுக்கிட்டா முழுசாக பண்டிதனாக ஆக முடியாது, ஒரு அரை பண்டிதனாக ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. கூடா நட்பு கேடாய் முடியும்னா ஒரு நல்ல ஒழுக்கமில்லாத நட்பு, தீயவரோட நட்பு வச்சுக்கிட்டா அவங்க நம்மளுக்கு என்னது, இது வந்து பாருங்கள் உங்களுக்கு கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. தீயவரோட நட்பு வச்சுக்கிட்டா துன்பத்தில் தான் முடியும், நட்பு நமக்கு கேடயம் மாதிரி, நல்ல நட்புங்கிறது நம்மளுக்கு கேடயம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நட்பு இல்லை, கூற்று 1ல் தீயவரோடு நட்பு வச்சுக்கிட்டா அது வந்து துன்பத்தில் முடியும். கரெக்டு. நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தெரியுமா, தீயவரோட நட்பு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கேடயம் மாதிரி இருக்காது, அது நம்மளுக்கு கேடு தான் முடியும். அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், இந்த பழமொழியை சரியான தொடரோடு சேர்ந்து எழுதுக. அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உணர்ந்து நம்ம வந்து நோயற்ற வாழ்வை வாழணும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோயற்ற வாழ்வு தான் நல்ல செல்வம், இதுதான் உண்மையான செல்வம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்வை, நோய் இல்லாத வாழ்வை வாழுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பொருத்தமான பழமொழி, பாம்பு அறியும் என்ன சொல்லியிருக்காங்க, பொருத்தமான பழமொழியை கண்டறி, கற்றாரை மித்த, இது எல்லாமே பழமொழி கிடையாது. பாம்பு அறியும் பாம்பின் கால்னா, பாம்புங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பாம்புக்கு வந்து அதோட கால் வந்து இல்லை. சரியா? அதான் இது எந்த பக்கம் போகுது எப்படி போகணுங்கிறது வந்து அதுக்கு தெரியும், அது வந்து கரெக்டாக போகும். சரிங்களா? அது அறிஞ்சு தான் போகும். சரிங்களா? மனுஷங்களுக்கு வந்து அது வர்றது தெரியாது, ஆனால் பாம்புக்கு தெரியும்.
அதுதான் இங்கே குறிக்குது. ஓகேவா? ஆனால் சயின்ஸ் ரிலேட்டடாக பாம்புக்கு கால் கிடையாது. அது அங்கே சும்மா அது ஊர்ந்து போகிறது, அது அந்த பாதை வந்து மனுஷங்களோட இது வந்து இருக்கிறத பார்த்து அதை அறிஞ்சு எங்கிட்டனாலும் அது கரெக்டாக போயிடும். சரிங்களா? இது 8th புக்கில் இருக்குது. சுத்தம் சோறு போடுங்கிறது சுகாதாரத்தை பற்றி குறிக்குது. உங்களுக்கே தெரியும். சுத்தம் சோறு போடும்னா என்றைக்குமே சுகாதாரமாக இருக்கணும். வருமும் காப்போம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே பார்க்கணும். அடுத்து பருவத்தை பயிர் செய்யணும். காலத்தை வந்து அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதை விளைச்சல் மாதிரியுமே அறுவடை அப்போ தான் அந்த நேரத்தில் நம்ம பருவத்தை வந்து பயிர் செய்யணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறுவடை பண்ணணும். எல்லாமே உரிய நேரத்தில் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி தான் பருவத்தை வந்து பயிர் செய்யணும். பசித்து புசினா பசிச்சா மட்டும் நம்ம சாப்பிடணும். சரிங்களா? தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்டா அது உடல் நலத்துக்கு கேடு. எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஒன்றுரோ முன்றிலோ இல். இது வந்து இந்த லைன் வந்து எதில் வரும், எந்த பாட்டு வரியில் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கான அர்த்தத்தையுமே தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நானே அடுத்ததில் சொல்கிறேன். ஓகேவா? திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு. அதாவது வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனால், எப்படியாவது போயினாலும் அலைஞ்சு தெரிஞ்சாலும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், இளமையிலேயே செல்வத்தை வந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வெளிநாடு போய் எங்கேனாலும் அலைஞ்சு தெரிஞ்சு. இது 8th புக்கில் ஓல்டு புக்கில் இருக்குது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதாவது நம்ம தேவைக்கு நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. போதுமென்ற மனமேனா எதுவுமே திருப்தி அடைஞ்சிடணும். சரிங்களா? ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். கோவத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் புத்தி என்னது, மங்கி போயிடும். அடியாத மாடு படியாதுன்னா ஒரு விஷயத்தில் சின்ன ஏதோ விஷயமே ரொம்ப வந்து செல்லம் கொடுக்கக்கூடாது. சின்ன விஷயத்தில் கண்டிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்னவாகும், நல்லது நடக்கும். சரிங்களா? எல்லா விஷயத்துலையுமே செல்லம் கொடுத்தா அது கெட்டு போயிடும். ஆற்றில் போட்டாலுமே அளந்து போடு. அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஆற்றுல அள்ளி அள்ளி போடக்கூடாது. சரியா? அங்கேயுமே நம்மளுக்கு அளந்து தான் போடணும். கெடுவான் கேடு நினைப்பான்னா யார் ஒருத்தவங்க கெட்டது நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கெட்டது அந்த கெட்டதால் தான் அழிஞ்சு போவாங்க. சரியா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதாவது இப்போ கடுகுங்கிறது சின்னது தான். சரிங்களா? ஆனால் இங்கே கடுகுக்கு வந்து காரமாக இருக்காது. இங்கே வந்து சும்மா சொல்கிறாங்க. இங்கே இதுக்கான பழமொழிக்கு சொல்கிறாங்க. அதாவது கடுகுனா யாரும் ஒருத்தவங்க சின்னவங்க, இவன் வந்து சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடை போடக்கூடாது. சரியா? சின்ன விஷயம், சின்ன பையனாக இருந்தாலும் சின்னவங்க கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். சரிங்களா? ஆளை வச்சு எடை போடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு கொடி. அதாவது கந்தைனா நல்ல துணியை போட்டுக்கணும். துணி வந்து இல்லைனாலும் அழுக்கு துணியாக போடக்கூடாது. நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும். சாப்பாடை வந்து குளிச்சுட்டு சாப்பிடணும். ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரினா வெளி தோற்றத்தை வச்சு எடப்படக்கூடாது. ஒரு விஷயத்த நம்மளுக்கு அதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ஓட்டச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரினா சட்டி வந்து ஓட்டையாக இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது. அது கூட பயன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஒடிந்த கோல் ஆனாலும் 3 கோல் ஆகும். சில விஷயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லை, வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட்டிருப்போம். அது என்றைக்காவது ஒரு நாள் பயன் தரும். அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்தி விடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கங்காக இருந்தாலும் என்னவாகும், அந்த வைக்க போகிற எரிஞ்சு நாசமாயிரும். அதான் சொல்லுவாங்க. அந்த பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? தீக்குச்சி ஒசரம் தேக்கு மர காடு பெருசு தான், தீக்குச்சி ஒசரம் என்னது சிறுசு தான். ஆனால் காடு வந்து என்னவாகும், அந்த ஒரு ஒத்த தீக்குச்சி நெருப்பில் அந்த காடை தேக்கு மர காடை அழியும். அதுதான். சரிங்களா? இங்கே வந்து சொல்கிறாங்க ஒரு சின்ன கங்காக இருந்தாலும் அந்த வைக்க போகிறேன் கொளுத்திடும். அடுத்து தாயை போல் பிள்ளை நூலை போல் சீலைனா அவங்க தாய் மாதிரி தான் பிள்ளைங்களோட உறவு முறை இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம்னா உழவு சார்ந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஆடிப்பட்டம்ங்கிறது அந்த ஆடி சமயத்தில் நம்ம வந்து விதை விதைச்சோன்னா நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. அதாவது மண்குதிரைன்னா அது வந்து கரைஞ்சி போயிடும்.
அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். சரிங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தாலே ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கும். அடுத்து பசியாமல் இருக்க வரம் தருவான். அதாவது பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. அதாவது நகைச்சுவை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா சாமியார்லாம் வருவாங்கள்ல, நான் உங்களுக்கு வரேன்னு சொல்கிறேன், ஏதாவது பழசு இருந்தால் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 7th புக் பாருங்கள். இது வந்து பழமொழியை வந்து சொல்கிறாங்க. பழமொழிக்கான இதை வந்து சொல்லியிருக்காங்க. பழமொழியால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையில்ல. பழமொழியை வந்து வட்டார வழக்கில் வந்து நம்ம பேசுவோம், சொலவடைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. சரிங்களா? பேச்சு வழக்கில் பேசுகிறது, அதோட இது வந்து மக்கள் இயல்பாக வந்து நாட்டுப்புற மக்கள்லாம் வந்து கிராமத்தில் இயல்பாக பேசுகிறது, இந்த மாதிரி. இது வந்து ஒரு பழமையான விஷயம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், புண்ணுக்கு மருந்து போட முடியும், புனர்கூத்துக்கு மருந்து போட முடியுமா? புனர்கூத்துனா பிடிவாதம். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் பிடிவாதம் பிடிச்சவங்களுக்கு என்ன தான் சொன்னாலும், புனர்கூத்துங்கிறது பிடிவாதம் பிடிச்சவங்களை குறிக்கிறது. நான் செய்கிறதான் செய்வேன். அவங்க வந்து என்றைக்குமே அவங்க வந்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுதான். அடுத்து அம்மன் உடைஞ்சு போனால் வெள்ளம் என்னது? அம்மன் உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. அம்மன் அப்படிங்கிறது இங்கே வந்து அணை. சரியா? அதாவது ஒரு அணை வந்து என்னது, உடஞ்சி அந்த என்னது ஒரு விஷயம் போனால் போனது தான், திரும்ப வந்து வராது அப்படிங்கிறத இங்கே குறிக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வெள்ளை சதுக்கம் வெள்ளாட்டுக்கு செம்பும் பனை. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளாடு இருக்குல்ல, வெள்ளாடு வந்து என்ன ஆகும்னா, அதோட உருவத்தை பார்த்து தண்ணியிலையோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் பார்த்து, அதுவே செம்பு பாத்திரத்தில் பார்த்து பயப்படுமா, அதுவே அதை பார்த்து பயப்படுமா. அதுதான் அது உருவத்தை அதுவே பார்த்து பயப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம். அதுதான் இங்கே குறிக்குது. ஓகேவா? எறும்பு ஊர், அதை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வெள்ளை சதுக்கம் வெள்ளாட்டுக்கு செம்பும் பனைனா, அது உருவத்தை பார்த்து செம்பு பாத்திரத்தில் அதுவே பயப்படுறது. சில இந்த இப்போ வந்து இந்த நரி கதைலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கம் நரி கதை. அதுதான். எறும்பு ஊற கல் தேயும். அதாவது எறும்புங்கிறது பார்த்திங்கன்னா அது விடாமுயற்சியை குறிக்குது. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை எடுத்து அதை என்ன பண்ணும், கம்மி பண்ணும். ஒரு பெரிய உணவு கிடைக்குதுன்னா அதை மொத்தத்தை எடுத்துகிட்டு போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகும். அதுதான். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக என்னவாகும், நம்மளுக்கான வெற்றி அடையலாம். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அதாவது உழைச்சாதான் ஊருக்குள்ளே மதிப்பாங்க, இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுதான் மாடு. இது வந்து உழைக்கிற மாடு, அது வந்து அர்த்தம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து உழைக்கிறவங்கள தான் அந்த ஊர் வந்து மதிக்கும். சரியா? அடைமழை விட்டாலும் செடிமழை விடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மழை பெருசாக பெஞ்சால் விட்டுரும் வேமா. ஆனால் செடிமழைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நசநசன்னு பெஞ்சால் அது வந்து விடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மழை வந்து வந்து பெருசாக பெஞ்சால் விட்டுரும். இன்னொன்று செடிமலைங்கிறது இங்கே என்னென்னா, செடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மழை பெஞ்சுன்னா செடியில் அப்படியே சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். சில நேரத்தில் கழுதை வந்து அமைதியாக சோர்வாக இருக்கும், சில நேரத்தில் திடீர்னு ஓடும், வேகமாக வேலை செய்யும். அதுதான். குடல் கூழுக்கு அழுதுதாம், கொண்டை பூவுக்கு அழுதுதாம். அதாவது அப்படி கிடையாது, குடல் வந்து கூழுக்கு அழுதுதாம். சரியா? குடல் வந்து கூழுக்கு அழுததாம், கொண்டை பூவுக்கு அழுதுதாம். அப்படின்னா என்ன, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடுக்கு இங்கே வழி இல்லை, ஆனால் பூ வேணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வேணுங்கிறது. அடுத்து பாருங்கள், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்காகும். அதாவது கனவு காண்றது, கனவுல கனவுல வந்து அரிசி வந்துச்சு அப்படின்னா அதை சோறாக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நல்ல பாம்புக்கு படையெடுக்கலாம். நாக்குப்பூச்சியெல்லாம் பாம்பு படையெடுக்குது, ஆனால் நாக்குப்பூச்சியெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் வந்து கத்துறது. ஓகேவா? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்தி பூச்சி போதும். 1000 களம் நெல்லுக்குன்னா, அதாவது ஒரு என்ன சொல்கிறாங்க, 1000 களம் நெல்லுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு அந்தி பூச்சி போதும் அதை பால் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, அவனோட செல்வந்தனாக இருந்தாலும் அவனோட சின்ன ஒரு ஒழுக்கம் தவறுனா அவனோட கேரக்டரை ஸ்பாயில் ஆயிரும். அதான் பிளாக் மார்க் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்களே, அதுதான். அடுத்து ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எல்லோரும் ஓடுனா நிறையா வந்துருச்சுன்னா பாம்பு என்ன செத்து போயிடுமா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க.
அடுத்து காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். காவடி பாரம்னா இங்கே காவடி தூக்குறவனுக்கு தான் அதோட வலி வேதனை அவனுக்கு தான் தெரியும். நம்ம பார்க்குறவங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க. இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம்னா என்ன? இருப்பவனுக்கு அதாவது நல்லா சாப்பிட்றவனுக்கு நெஞ்ச கரிக்கும், நிறையா சாப்பிட்டோமே அப்படின்னு. பசித்தவனுக்கு அந்த பசி ஏப்பம், இல்லாதவனுக்கு. சரியா? 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் எங்கேயும் ஓட்டமாம் அப்படின்னா நாய் எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது. அடுத்து பொழுது போக்குவதெல்லாம் பொழுதுன்னு அடுத்து தவ பொழுது நல்லது பாங்க, வீணா பொழுது போக்குறது. சரிங்களா? அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? அதாவது என்ன தான் வந்து பதரை போட்டு நம்ம குத்துனாலும் தேவையில்லாத வேஸ்ட்டு தான், பதர் வந்து அரிசி ஆகாது. அடுத்து அதிர அடித்தால் உதிர விளையும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு விவசாயத்தை போர் அடிக்கிற விஷயத்த சொல்கிறது. ஓகேவா? குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் கவலைப்படாமல் இருக்கிறது. அகழியில் விழுந்த முதலைக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு அற்ப விஷயத்துக்கு கிடச்சிருச்சுன்னா அது போதும்ப்பா அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருது. இதுவே போதும் அப்படிங்கிற அற்ப விஷயத்துக்காண்டி சந்தோஷப்படுறது. அதுதான் கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரினா ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது, ஒரு அற்புதமான விஷயம். சரியா? அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லைன்னா அங்கிட்டு அதை விடவும் மனசு இல்லை, அறகுறையாக இருக்கிறது விடவும் மனசு இல்லை, அதை வந்து விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, கூட இருக்கவும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. அதாவது தட்டி போட்ட ரொட்டி அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குதுன்னா, ஒரு விஷயத்தை வந்து வேலை நம்ம பண்ணுறோம், ஆனால் அந்த விஷயத்த நம்ம வேலை பண்ணிவிட்டு முடிக்க முடியாமல், தொடங்கிட்டு அதை முழுசாக முடிக்க முடியாமல் அவசரமாக பண்ணுறது. சரிங்களா? கரெக்டாக முடிக்க முடியல, அந்த அளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்றவன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடறானா கூட நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம ஈஸியாக வந்து எதுக்கு பேசிட்டானா கூட நம்பிடலாம். கூடவே இருந்துட்டு கொலிபெருப்பான்ல அவனை மட்டும் நம்பக்கூடாதான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அதாவது அமாவாசைனா இருட்டு நேரத்தில் பெருச்சாளிக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அது எப்படினாலும் தோண்டி கரெக்டாக பாதையை கண்டுபிடிச்சி போயிடும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? கவலை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அளவு. சரியா? குடல் கூழுக்கு அளவுதான், கொண்டை பூவுக்கு அளவுதான். கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அடுத்து தட்டி போட்டனா நேரம் இல்லாமல் உழைக்கிறது, நேரம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். ஓகேவா? அடுத்து பேச்சு வழக்கு. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சு வழக்கு இல்லாத சொற்களற்ற பழமொழியை தேர்க. பேச்சு வழக்குனா இங்கே வந்து நம்ம பேச்சு வழக்கு இல்லாமல், இப்போ அதை விட்டாலும் கதியில் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது தான். அல்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த அல்றவனை கூட நம்பிடலாம், கிள்றவன் நம்பக்கூடாது, இதெல்லாம் நம்ம பேசுவோம். சரிங்களா? அம்மாடி இருட்டில் பெருச்சாளி, அம்மாடி இருட்டில்னா அமாவாசை இருட்டில், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் அகழியில் விழுந்த அது வந்து பார்த்திங்கன்னா தூய தமிழில் இருக்கா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எழுத்து வழக்கில் இருக்குது. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், அதுதான். இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து 7th புக்கு பாருங்கள். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அரை குறையாக இருக்கிறது, ஆள் பாதி ஆடை பாதி, இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வீடு வந்து சேராது. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் தான் கொடுப்பாங்க, இல்லைனா ஐயோ அவன் நம்மளை கேட்கல நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களாம் இருந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி பயிராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் விதைக்கிறீங்க, செடி வைக்கிறீங்க, செடியை மொதல் நாள் வச்சுட்டு மொதல் நாள் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், செடி வந்து அடுத்த நாள் கேர் பண்ணிக்கலைன்னா அழுகி போயிடும்ல, அதுதான். கூழானாலும் குளித்து கொடி, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பருவத்தை பயிர் செய், இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். சரியா? அடுத்து கேட்காத கடலும் பார்க்காத பயிரும் பால், சரியா? வீணாக தான் போகும். அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று. அதாவது ஆழமாக ஒரு விஷயத்தை தேடி போய் இது பண்ணுறதை விட, நம்ம ஒரு அகலனா அதிகமாக பண்ணுறதை விட நம்ம வந்து ஆழமாக அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப பெருசாக பண்ணுறதை விட இருக்கிறத ஆழமாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறது. வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடக்கைக்கு தெரியாமல் கொடுக்கணும். சரியா? இறக்கும் காலம் வந்தால் பிறருக்கும்
இருக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு அப்படின்னா, இப்போ ஈசல் பார்த்தீங்க அப்படின்னா அது பிறக்கும் போது அதுக்கு சிறகு இருக்காது. ஆனால் சிறகு வந்துருச்சுன்னா அது என்னவாகும், ரொம்ப பறக்கும். பறந்தனே அது என்ன போயிடும், இறந்து போயிடும். அதுதான் உயர பறக்கணும், அது வந்து அந்த லைட்டு இதில் போய் இறந்து போயிடும்ல, அது வரைக்கும் அது பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கும் இறகு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இறகு வந்துருச்சுன்னா அது இறக்குற நேரம் வருது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சிறகு அதுக்கு முன்னாடிலாம் சிறகு முளைக்கிற முன்னாடி அமைதியாக இருக்கும். சிறகு வளர்ந்துருச்சுன்னா இறக்க போகுதுன்னு அர்த்தம். எறும்புக்கு தெரியாது கரும்பும் இல்லை. அதாவது எறும்புக்கு தெரியாதுன்னா எறும்புக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் தெரிஞ்சிடும். சரிங்களா? அது நல்லது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுதான் இனிப்பு எப்படி தேடி போதும் அதே மாதிரி நல்லவங்க அதே மாதிரி அறிவாளிங்க வாய்ப்பு இருக்கிற இடத்த தேடி கரெக்டாக போவாங்களாம். அதுதான் அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல்னால் ஏதாவது பெரிய உறவுக்கு பெரிய ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறத விட நம்மளுக்கு கொடுக்குற அந்த அடுப்பு ஒரு சின்ன நம்மளுக்கு கூட இருக்கிற உறவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. மாறி இல்லாத காரியம் இல்லைன்னா மழை இல்லாத காரியம் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. அடுத்து பாருங்கள் 6th புக்கு. கோழியை கேட்டால் ஆணம் அப்படிங்கிறது இங்கே குழம்பு. சரியா? குழம்பு. ஆணம்னா குழம்பு. கோழியை கேட்ட இப்போ ஒரு கோழிக்கு துன்பம், கோழிக்கு போய் ஆணம் காய்ச்சுவாங்கன்னா கோழிக்கிட்ட போய் கேட்டால் நம்ம குழம்பு வைக்கும். இதெல்லாம் நம்ம போய் சொல்கிறது தான். சரிங்களா? கோழிக்கிட்ட துன்பம் தரக்கூடிய அதுக்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அதுதான். அதுக்கே வந்து நம்மளை இப்போ தான் குழம்பு வைப்பாங்கன்னு அது பயந்துக்கிட்டு இருக்கோம். அதுகிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. அடுத்து அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? அளக்கிற நாளைக்குனா நம்ம நாளைக்கு வந்து அதோட உண்மையான விலை தெரியாது. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் தேவை. திறந்த வீட்டுக்கு எதுக்குன்னு சாவி, அதாவது ஒருத்தன் திறந்த புத்தகமாக எல்லாமே ஓப்பனாக இருக்கான், அவனுக்கு எதுக்கு மூட்டி, அவனை எதுக்கு நம்ம இது பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி. ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா இது வந்து பழமொழி. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400ல் வரக்கூடியது. கற்றவர்களுக்கு அந்த இது கிடையாது. ஆமாம், கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது. சரிங்களா? நான் படித்தவங்களுக்கு எந்த திசைக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கான சாப்பாடு அவங்கள தேடி வரும். யானைக்கும் அடி செருக்கும் உங்களுக்கே தெரியும். யானைக்கும் அடி செருக்கும்னா யானையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் சில நேரத்தில் சறுக்க தான் செய்யும். பார்த்தார் பசு போல் பாய்ந்தார் புலி போலனா பார்க்குறதுக்கு பவ்யமாக அமைதியாக இருப்பான், அடுத்து பாய்வான் புலி மாதிரி. ஓகேவா? அடுத்து பாழாய் போகிறது பசுவின் வாயிலே. பாழாய் போகிறது பசுவின் வாயிலேனா இப்போ உங்களுக்கே தெரியும், பசு வந்து நம்ம நிறைய புல்லை வந்து சாப்பிடுது. சரிங்களா? ஆனால் அது வந்து என்னவாகுது, நிறைய என்னதான் அது வாயில் போட்டு சாப்பிட்டாலுமே அது நம்மளுக்கு என்ன தருது, பசு வந்து பால் தான் தருது, நல்ல ஒரு விஷயத்தை தான் தருது. சரியா? இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, உறவு முறையை குறிக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதைனா உழவு. சரிங்களா? அடுத்து மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே, ஒரு அறிவுரை சொல்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்குன்னா நம்பிக்கை. இப்போ ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், உழவு பற்றிய பழமொழி. உழவு பற்றிய பழமொழிங்கிறது இங்கே பாருங்கள், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். உங்களுக்கு வந்து இங்கே சந்தேகம் வரலாம், உழவுனா ஆடிப்பட்டம் தேடி விதை தானே வரும் அப்படின்னு. இங்கே வந்து அந்த இது கிடையாது. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஆடிப்பட்டம்னா நீங்கள் விதைப்பீங்க, ஒரு விதையை வந்து விதைக்க மட்டும்தான் செய்வீங்க. சரிங்களா? அது வந்து உழவில் வராது. சரிங்களா? விதையை நம்ம வீட்டிலேருந்து தான் நம்ம செடி நட்டு வைக்கிறோம், அது வந்து என்ன நம்மளுக்கு உழவுலையா வரும், வராதில்ல. ஆனால் அகல உழுவுதுன்னா இங்கே ஒரு விஷயத்த ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதை வந்து நல்லா டெப்த்தாக தோண்டி நம்ம வந்து உழவு பண்ணோன்னா விவசாயம் நல்லா இருக்கும். அப்போ இதுதான் இதுக்கான ரிலேட்டடான பழமொழி. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட. ஏன்னா இது கரண்ட் கொஸ்டின், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்றுள்ள போதை பாருங்கள், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்னா என்னது, வாய்ப்பு வந்து கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், வாய்ப்பு நம்மளை தேடி வராது. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி பாருங்கள் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இதுக்கான பொருளை படித்தா தான் நம்மளுக்கு புரியும். காற்றுள்ள போதேன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வந்து சாதிச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையானதை. 16/11/2025 டிஎன்பிசியில் கேட்டது. யானைக்கும் அடி சறுக்கும்னா கவனமாக நம்ம என்ன பண்ணணும், முன்னேறணும். சரிங்களா? எந்த இடத்துலையும் தப்பு நடக்கலாம் யாராக இருந்தாலும். அடுத்து எறும்பு ஊற கல் தேயும்னா விடாமுயற்சியை குறிக்கக்கூடியது, உங்களுக்கே தெரியும். அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதெல்லாம் ஈஸி தான். விருந்தும் மருந்தும் 3 நாள், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்து மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னா யாரையுமே தகுதி இல்லாதவங்களை நம்பி, சரிங்களா, ஏமாந்து போகக்கூடாது.
நாம் செயலில் வந்து இறங்கக்கூடாது. ஒரு விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள ஆராய்ஞ்சு அவங்க நம்ம கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் நம்ம இறங்கணும். தான் ஆடாவிட்டாலும்னா இங்கே பாருங்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுங்கிறது. நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலாலும் பாதுகாக்கும். அதாவது நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஆடாவிட்டாலும்னா நம்மளுக்கு ஒரு நம்மளோட உறவினர்கள் நம்மளோட பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நம்மளுக்கு வந்து அது துன்பம் மாதிரி தான். நம்ம வந்து வருத்தப்படுவோம்ல, அதுதான் இங்கே குறிக்குது. நாய் வந்து பாதுகாக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்னா வயது இருக்கும் போதே என்ன பண்ணணும், உழைக்கணும். அப்பயே வந்து உழைச்சி இளமையிலே நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா வயசு இருக்கும் காலத்திலே உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும். வயசுக்கு போயிடுச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. அதுதான் வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைனா சாப்பாடு போட்டவங்கள மறக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து கரண்ட் அப்டேட். இதெல்லாம் வந்து புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ வந்து சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். அதுவுமே உங்களுக்கு ஒரு பழமொழி தான். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. டெஸ்ட்டு வந்து அடித்து பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதுக்குரிய கொஸ்டின்ஸ்லாம் சார் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்து நம்ம கிளாஸ் அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ரெகுலராக. ஓகேவா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்.